தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ கையிடும் ஒவ்வொரு செயலையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புவார் என்று சொல்லவில்லை, மாறாக கட்டளையிடுவார் என்கிறார். இது ஒரு தெய்வீக ஆணை. உங்கள் வெற்றி மனித முயற்சியில் அல்ல, தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள கட்டளையில் தங்கியுள்ளது. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனாலும் இயேசுவின் ஒரு கட்டளைக்காக வலையை விரித்தபோது படகு நிரம்பி வழியும் அளவுக்கு மீன்களை பிடித்தான். அதுபோலவே உங்கள் பிரயாசம் வீணாக தோன்றலாம். ஆனால் தேவன் உங்கள் வேலைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது எந்த தடையும் நிற்க முடியாது. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருகும் என கர்த்தர் உங்களுக்காக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வசனத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் களஞ்சியங்களையும் நாங்கள் கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் கடன்பாரங்கள், மனக்கவலைகள், வியாதிகள், பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானமும் செழிப்பும் உண்டாகட்டும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.